இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும் குபேர சம்பத்து யோகத்தை தரும் வழிபாடு பிரார்த்தனை என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு பணத்தில் நீங்கள் ஓஹோ 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 ஓஹோன்ட்டு இருக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையலாம். ஆனால் அது கஷ்டம். ஏன்னா பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய சில பேர்த்துக்கு அனுபவிக்க தெரியாதுன்னு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தாங்கிட்ட இருக்கிறத அனுபவிக்க தெரியாது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நீங்கள் பணத்தை எந்த அளவுக்கு தானமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெல்லில் தண்ணியை எடுக்க தான் நீர் ஊறும். அது கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு உண்டான பண வசியம் பெறுகிற சூழ்நிலை, அதுக்குண்டான கடவுள் வழிபாடு என்ன? அது மட்டும் இல்லாமல் கடனை அடைத்து பெருவாழ்வு பெறும் ஒரு ராசி பணம் வரவு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில பண வரவு இப்போ இந்த கன்னிராசிக்கு ராசி அம்சத்தை வச்சும் பலன் இருக்குது. இதுவும் கொடுக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர சம்பத்து என்ன? பண வருவாய் எங்கேருந்து வரணும்னா இருக்கிற இருவரும் சேர்ந்திருக்கிற கோயில், அது சேர்ந்திருக்கிற படங்கள் வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக பணம் வசீகரிக்கும் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு உண்டான பண வசியம் பெறுகிற சூழ்நிலை, அதுக்குண்டான கடவுள் வழிபாடு என்ன? அது மட்டும் இல்லாமல் கடனை அடைத்து பெருவாழ்வு பெறும் சூட்சமம் என்ன? இது நிறைய கிளைண்ட்டுக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆன டேட்டில் பற்றி பேச போகிறேன். இது சும்மா ஜென்ரலாக பொது பலனாக இருக்க போகிறதில்ல. சக்ஸஸ் என்னவோ அதை சொல்ல போகிறேன். இது நான் சொல்கிற பரிகாரங்கள் எளிமையாக இருக்கும், வாழ்வியல் பரிகாரமாக இருக்க போகுது. சந்திரன் ரீதியாக, நட்சத்திர ரீதியாக தெளிவாக கொடுக்க போகிறேன். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சக்ஸஸ் ஆகிற விஷயங்கள் இது எளிமையாக இருக்கும், ரொம்ப பெரிய செலவும் இருக்க போகிறதில்ல. வீட்டிலே செய்யக்கூடிய அம்சமாக இருக்கும்போது அது தெளிவாக பேசிடுவோம். முதல்ல ஒரு ராசி பணம் வரவு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில பண வரவு ஸ்தானங்கள் இருக்குங்க. ஒவ்வொருக்கும் 2, 5, 8, 11 இந்த பாவங்கள் தான் பண வரவை கொண்டு வர சொல்லி உண்டு. அப்போ பொதுவாக பண வரவுக்கு லக்ன ரீதியாக பார்க்குறதும் ஒரு முறை, தசாபுத்தி பார்க்குறதும் முறை, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பார்க்குறது துல்லியமாக பார்க்கக்கூடியது. பட் இப்போ இந்த கன்னிராசிக்கு ராசி அம்சத்தை வச்சும் பலன் இருக்குது. இதுவும் கொடுக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர சம்பத்து என்ன? பண வருவாய் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துருவோம். பொதுவாக இந்த ராசிக்கு 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்போ துலாம் என்ற ஒரு வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலம் பண வருவாய் கொடுக்க வாய்ப்புண்டு. துலாம் என்ன பண்ண போகுதுன்னா, குடும்ப சூழ்நிலையும் கையிருப்பு பணங்கள், நம்ம உடனே கேஷ் பண்ணுறது, கையில் இருக்க ஆபரணங்கள், நகைகள், இதுக்கெல்லாம் இந்த வீடு தான் உங்கள் ராசிக்கு சேஃப்டி கொடுக்க போகுது. மகரம் என்ற வீடு உங்களுக்கு வாடகை வருமானம், உழைக்காத வருமானம், ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி அதாவது எதுவுமே உழைக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இன்ட்யூஷன் மூலம் வருகிறது. ஒரு சில லாட்ரி வருமானம் மாதிரி அந்த இது கொடுக்கும். ரைட். உங்களுக்கு 8ஆம் அதிபதி இருக்கிற செவ்வாய் மேஷம் என்ற வீடு பார்த்திங்கன்னா, அதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இன்சூரன்ஸு, அப்புறம் பென்ஷன் வருமானங்கள், இந்த டௌரி, அந்த காலத்தில் டௌரின்னு சொல்லுவோம், டௌரி, அப்போ ஒரு புதையல் யோகங்கள், இதெல்லாம் அது ரெஸ்பான்சிபிலிட்டி. 11ஆம் வீடான உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான கடகம் அனைத்துக்குமே எந்த வகையில் கமிஷன் வருமானம், வட்டி வருமானம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆளினால் அவர். இப்போ ஒவ்வொரு ராசியும் ஆக்டிவேட் பண்ண தனித்தனியாக பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். உங்களுக்கு கடன் இருந்து மீண்டு வர முடியுமான்னு நிச்சயமாக முடியும். எப்பேற்பட்ட கடனிலிருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாக உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கணும். லட்சுமி சம்மந்தப்பட்ட கடாச்சங்கள் அதிகரிக்க வழிவகைகள் என்ன? அதுவும் இந்த கன்னிராசிக்கு தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த கன்னிராசிக்கு பண வசியத்தை கொடுக்க முதல்ல உங்களுக்கு வழங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி என்ற தெய்வம் கூடவே பெருமாளோடு இருக்கிறது. பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். விஷ்ணு அவரோட லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருவரும் சேர்ந்திருக்கிற கோயில், அது சேர்ந்திருக்கிற படங்கள் வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக பணம் வசீகரிக்கும் உண்டு. குறிப்பாக துளசி மாலையெல்லாம் வாங்கி போட்டது. இப்போ லக்ஷ்மி படம் இருந்தால் துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அப்போ இந்த 2 பேர் சேர்ந்த கோயில்கள், அது சம்மந்தப்பட்டது வழிபாடு செய்ய நிச்சயம் பெரும்பான்மை உண்டு. அடுத்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கம்மா. ஸ்ரீரங்கம் குறிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்ய நிச்சயமாக உண்டு. ஸ்ரீரங்கம் இந்த படங்கள் வைத்து வீட்டிலே வழிபடலாம். சார் அவ்வளோ தூரம் போக முடியல, உடல் ரீதியாக ஒரு தீட்டு ரீதியாக போக முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. 2 கிராம் அல்லது 2 காயின் இருக்கிற
வெள்ளி நாணயங்கள் பர்ஸில், ஆணாக இருந்தால் பெண்ணாலும் அனைவருக்கும் சமம், பர்ஸில் வச்சுக்கிட்டு அடிக்கடி கண்ணில் தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மனது ரீதியாக பணத்தை வசீகரிக்கும் தன்மை ஏற்படுகிறது. அப்போ இதுவே சூட்சமம். ரொம்ப இன்னும் நிறையா இருக்குது. பட் இப்போ லக்ன ரீதியாக எடுக்கலாம், தசாபுத்தி ரீதியாக எடுக்கலாம். என் கிளைண்ட்டுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். பட் இது சமய சக்ஸாக இருக்குது. இந்த சின்ன விஷயம் மட்டும் பண்ணி பாருங்களேன், உறுதியாக வெற்றி உண்டு. அப்போ வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோயில் வழிபாடு செய்யும்போது நல்லாயிருக்கு. லக்ஷ்மியிலே பார்த்திங்கன்னா வித்யாலக்ஷ்மின்னு ஒன்று இருப்பாங்க. அந்த அம்சம் இல்லை, சந்தான லக்ஷ்மி, நிறையா வித்யாலக்ஷ்மி இந்த அம்சம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு வித்யா என்ற ஒருவர் மூலம், அக்ஷயா ஒருத்தர் மூலம், லக்ஷ்மி அது அன்னலட்சுமி இந்த மாதிரி பெயர் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும், இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அந்த அம்சம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும் குபேர சம்பத்து யோகத்தை தரும் வழிபாடு பிரார்த்தனை என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் தொலைபேசி மூலமாக, கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள். அவர்களுக்கு உண்டான பரிகாரத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன், வழிபாட்டு முறையை சொல்ல போகிறேன். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் ஆதிக்கம் இருக்குது. அதுவும் உங்கள் ராசியில் தான் புதன் உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதனால் நீங்கள் புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ, ஏன்னா எதுக்கு சனிக்கிழமைனா உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவானுக்கு உண்டான சனிக்கிழமையோ, ராசிநாதன் புதனுக்கு உண்டான புதன்கிழமையோ இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அது கிடந்த கோலம், நின்ற கோலம், அமர்ந்த கோலம், எந்த கோலமாக இருந்தாலும் சரி, அவர் பெருமாள் படுத்துட்டு இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் இருக்கிற மாதிரி நின்று இருந்தாலும் சரி, இல்லை சிங்கபெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஷோலிங்கரில் இருக்கிற மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போங்க. என்றைக்கு போகணுன்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று சென்று அந்த பெருமாளுக்கு, அதாவது அமர்ந்த கோலத்திலோ, இப்போ கிடந்த கோலத்திலோ, நின்ற கோலத்திலோ இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சம்பங்கி மாலை அல்லது வெள்ளை மல்லிகைப்பூ மாலை, அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சம்பங்கி மாலை அல்லது மல்லிகைப்பூ மாலை, இதை வாங்கி சாட்டணும். இது எத்தனை நாள் சாத்தணும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் 24 வாரங்கள் சாற்ற வேண்டும். 24 வாரம் இல்லாட்டி 48 வாரம்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 24 இருக்கணும். 24, 48, 72ன்னு போகும். இது இந்த மாதிரி 96ன்னு போகணும். 96 வாரங்கள் கூட சாத்தலாம். அந்த மாதிரிலாம் சாத்து இந்த பெருமாளுக்கு இந்த சம்பங்கி மாலை சாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தில் நீங்கள் ஓஹோன்ட்டு இருக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையலாம். ஆனால் அது கஷ்டம், ஏன்னா பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நிறைய தடங்கள் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மல்லிகைப்பூ மாலையோ இல்லை சம்பங்கி மாலையோ சாற்றுகிறீர்கள்ல, அந்த சாற்றும் பொழுது, அவருக்கு அந்த மாலையை சாத்தும் பொழுது அவருடைய பாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளை தாமரை வைத்து வழிபட வேண்டும். அந்த வெள்ளை தாமரையை மீண்டும் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த அர்ச்சனைலாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பட்டர்கிட்ட கேட்டு அந்த வெள்ளை தாமரையை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கணும். இது கன்னிராசிக்கு ஸ்பெஷல். அடுத்தது, வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஒரு விஷயத்தை பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நல்ல டார்க் கலர் ப்ளூ துணி, அதாவது கருநீலத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணி. இந்த காட்டன் துணியாக இருந்தால் பரவாயில்ல, பட்டு துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட்டு துணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த கலரில், அதனால் காட்டன் துணி விசேஷம். அதனால் கருநீலத்தில் காட்டன் துணி எடுத்து நல்லா 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அகலமாக நீளமாக எடுத்து அந்த துணியில் நான் சொல்லக்கூடிய வஸ்துக்களை நீங்கள் பேக் பண்ணி வைக்கணும். ஆவாரம்பூ பொடி, துளசி பொடி, வெண்கடுகு, இது 3ஐயும் அதில் ஒரு கவரில் போட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு, அதாவது ஆவாரம்பூ பொடி, துளசி பொடி, வெண்கடுகு, இது 3ம் கந்திருஷ்டியை போக்கும், உங்களுடைய பணப்புழக்கத்தை ஆகர்ஷணம் பண்ணி இழுக்கும். இந்த 3ஐயும் வைக்கும் பொழுது தாமரைப்பூ கொண்டு வந்தீங்கள்ல, அந்த தாமரைப்பூலேருந்து 5 அல்லது 6 தாமரை இதழ்கள், 5 இதழ் எடுக்கணும், இல்லாட்டி 6 இதழ் எடுத்து அந்த கருநீல துணியில் வச்சு அதை நல்லா பேக் பண்ணிடணும். அதை பேக் பண்ணி உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் அதை வச்சிடணும். இது எத்தனை நாள் இருக்கணும்னா, நீங்கள் எத்தனை நாள் அந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் இருக்கணும். அதாவது 24, 48 வாரங்கள், எனக்கு 24 புதன்கிழமை, 48 புதன்கிழமை,
இதை அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கணும். 24 வாரத்துக்கு ஒரு தடவை அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அதை வந்து மாற்றி வைக்கணும். அதை எடுத்து ஏரியில் போட்டுட்டு புதுசாக அதே பொருட்களை வைக்கணும். இதை செய்வதன் மூலமாக ஆகர்ஷண சக்தி அதிகரித்து குடும்பத்தில் பணப்புழக்கம் ஏற்படும். இதை எதுக்கு சார் நான் வந்து வெண்கடுக்கு வைக்கணும், எதுக்கு நான் இப்போ துளசி பொடி வைக்கணும், எதுக்கு ஆவாரம்பூ பொடி வைக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்ல. இதெல்லாம் என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் புதுசாக இல்லை. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆகர்ஷணத்தை ஏற்படுத்துவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த கணபதி ஹோமத்தில் போடக்கூடிய சமித்து அதை வந்து நல்லா கருகினதுக்கப்புறம் அதுலேருந்து சாம்பல் எடுத்து நெத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு விதமான ஆகர்ஷணம் தான். இப்போ நட்சத்திர ரீதியாக போயிடுவோம். உத்தரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, 10 டிகிரி வரைக்கும், அதாவது 3 பாதங்கள் இருக்குது. இவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணால், என்ன செஞ்சால் உங்களுக்கு அடுத்த வளர்ச்சி பெரும்பால்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட். இப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க பண்ணது வைஷ்ணவி அம்பாள். வைஷ்ணவி அம்பாளை மனமுருகி வேண்ட பணம், தனம், செல்வம், வாக்கு, மரியாதை, சுபேட்சை நிலைகள் அனைத்தும் அள்ளி கொடுக்க காத்திருக்காங்க. இதில் தேன் என்று சம்மந்தப்பட்ட உணவு அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த தேன் அபிஷேகம், இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய அபிஷேகம், தேன் வாங்கி கொடுங்க. எந்த ஒரு கோயிலும் தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மலைத்தேனாக இருக்கலாம், இல்லை கொம்புத்தேன். மலைத்தேன் தான் மலை ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறத விட ஹார்வெஸ்ட் பண்ணது, காட்டிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண இந்த மாதிரி அது கரெக்டாக வாங்கி அந்த தேனை தானம் கொடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பண வசீகரிக்கும் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பால எந்திரம். இது எந்திரத்தில் நிறைய எந்திரம் இருக்குது. சுதர்சன எந்திரம், பால எந்திரம், திரிபுர எந்திரம், அது எந்திரம் மாதிரி இது பால எந்திரம். இது உண்டு. இந்த எந்திரத்தை வைத்து வழிபாடு பண்ணும்போதும் உண்டு. திருவாவூர் ஒரு முறை போயிட்டு வரணும். திருவாவூருக்கு போயிட்டு வந்தாலே திருப்பம் உண்டுங்க. இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க இது செஞ்சுட்டு தகவல் கொடுங்க. வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். அடுத்து ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க, எங்களுக்கு என்னங்க விடிவு காலம், எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு அஸ்த நட்சத்திரம் கேட்குறாங்க. அவங்களுக்கும் சொல்லிடுவோம். இப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்க அவங்க பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அப்படின்ற அம்பாளை தரிசனம் செய்ய, வழிபாடு மனமுருகி வேண்ட, பணம் வசியத்தை கொடுக்க, இவங்களே உங்களுக்கு சந்தானத்தை கொடுக்க, அதாவது குழந்தை பாக்கியம் உண்டு, தன பாக்கியம் உண்டு, எல்லாத்துக்கும் இந்த கடவுள் வந்துடுறார் அஸ்தத்துக்கு. இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பரிகாரம் கொஞ்சம் வித்தியாசம். கரும்புச்சாறு, அது கரும்புச்சாறு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இருந்தாலும் கரும்புச்சாறு அடிக்கடி உணவாக எடுத்துக்க சொல்கிறது. எப்போல்லாம் அந்த கரும்பு சீசன் வருதோ கரும்புச்சாறாக அது உணவாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு இதை வேலை செய்கிறது. கரும்பு தானம், கரும்பு சம்மந்தப்பட்டதில் பண்ணும்போது இவங்களுக்கு உண்டு. இவங்களும் திருவாவூர் சென்று வந்தால் திருப்பம் நிச்சயம். இந்த நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு திரிபுர சுந்தரி எந்திரம், திரிபுர சுந்தரி எந்திரத்தை இந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தும் போது வாழ்வில் பெரும் விஷயமாக இருக்குது. இன்னொன்று அஸ்வவருடி எந்திரம். திரிபுர இதோட அஸ்வவருடி இன்னும் சிறப்பாக இருக்கும். அஸ்வவருடி எந்திரம் இதை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் வித்தின் 15 டேஸில் பொருளாதார செழிப்பு நிச்சயமாக உண்டு, மாற்றுக்கிறதுல. அடுத்த கேள்வி வரும், சித்திரை நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாமுண்டி என்ற தெய்வத்தை வழிபாடு செய்ய, சாமுண்டிங்கிறது மைசூர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபோட்டோவும் கூட கும்பிடலாம். சாமுண்டி அவங்களை வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக வாழ்வில் வெளிச்சம், வெற்றி, சக்ஸஸ் உண்டு. இவங்களுக்கு பழச்சாறு சொல்லுவாங்க, ஜூஸு சம்மந்தப்பட்டது. நிறைய பேருக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க. நீங்கள் அடிக்கடி ஜூஸ் சாப்பிடுங்க. ஏன்னா இந்த காரகத்துவம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. காரகத்துவம் ஜூஸ் சம்மந்தப்பட்டது. இவங்களுக்கு வந்து திருவானைக்காவல், திருவாவூர் கிடையாது, திருவானைக்காவல் சென்று வர வாழ்வில் வெளிச்சம், வெற்றி, பண வசியத்தை அதிகரிக்க உண்டு. செஞ்சு பாருங்கள். அடுத்து இவங்களுக்கு திரிபுர சுந்தரி எந்திரம் இது வச்சா கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் நிச்சயமாக வந்துடும். இதை பயன்படுத்தி சொல்லுங்கள். ரைட். இப்போ பண வசியத்துக்குண்டான ராசி ரீதியாகவும் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாகவும் சொல்லியிருக்கோம். அடுத்து கடனை அடைத்து பெருவாழ்வு பட, அதாவது கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்கிற மாதிரி கடன்லேருந்து மீண்டு வர வாய்ப்பு என்ன? ஒருத்தர் சொல்லும் பொழுது எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காருன்னு சொன்னால் கடனை வச்சு சொல்கிறேங்க. பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளுங்கிறது இந்த இதுக்கு அவ்வளோ தேவைப்படுகிறது.
அப்போ கடன் அடைத்து கடன் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சில வீடோ இடமோ வண்டியோ சொத்தோ வாங்குறது கடன் தேவைப்படும். அந்த கடன் தன்னை மூழ்கடிக்க நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை என்ன, அது இந்த கன்னி ராசிக்கு என்ன, அப்போ அதை மட்டும் தெரியும். கடன்லேருந்து மீண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியும். முதல் எளிமையான பரிகாரங்க, நீங்கள் அன்னதானம் கொடுக்க அன்னதானத்துக்கு பணம் கொடுக்க கடன்லேருந்து மீண்டு வருவீங்க. எப்பேற்பட்ட பணமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அன்னதானம் தான். மற்ற 4 பேர்த்துக்கு உங்களுக்கே கஷ்டமாக கூட இருக்கும், ஆனால் அன்னதானம் கொடுத்து பாருங்கள். கொடுக்க ரொம்ப முடியாதவங்க அன்னதானம் சாப்பிடுங்க. அன்னதானம் என்ற ஒன்று தான் உங்களை மீட்டெடுக்க போகிறது. ரைட். அப்போ இந்த இதில் இன்னொரு அம்சம் என்னென்னா, கன்னி தெய்வங்கள், கன்னிமார்கள், சப்த கன்னிகள், இந்த பெண் தெய்வங்கள் இதெல்லாம் கும்பிடும்போது வெளிச்சம் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன், அந்த அதாவது கருப்புன்னு மீன் பண்ணணும் அந்த அம்பாவில். கருமாரியம்மனாக இருக்கலாம். இந்த கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா பிளாக் மாரியம்மன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற அம்சம். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் உண்டு. அது இந்த நட்சத்திரத்துக்கு. இந்த கடனை அடைக்க திருப்பதி, சனிக்கிழமை என்று பெருமானை வழிபட்டு திருப்பதி சென்று வழிபாடு செய்ய கோடிக்கணக்கில் இருந்தால் மீண்டு வர முடியாது. எத்தனையோ பேர் சொன்னால் அவங்களுக்கு பெரிய மீண்டு வந்துட்டாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பெருவாழ்வு பண்ணுறது. அப்போ கடன் நோய் இல்லாமல் வாழ்வே பெருமாழ்வாக இருக்கும். செந்தூரம், ஆஞ்சநேயர் மேலே சாற்றின செந்தூரம், ஆஞ்சநேயர் மேலே சாற்றின செந்தூரம் இட்டுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஆஞ்சநேயர் இட்டுண்டாரு ராமருடைய ஆயுசு தீர்காயுசாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆஞ்சநேயருடைய அந்த இதே என்னென்னா, ராமருடைய ஆயுசு தீர்காயுசாக இருக்கும், ராமர் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தன்னுடைய உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசிண்டார். ஆனால் அந்த செந்தூரத்தை நீங்கள் இட்டுன்னு வந்தேன்னா உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும். எப்படி ஆஞ்சநேயருக்கு அறிவுத்திறமை பராக்கிரமம் இருந்ததோ அதுபோல் உங்களுக்கு பணப்புழக்கம், ஆரோக்கியம், ஆகர்ஷண சக்தி போன்ற அனைத்து விஷயங்களையும் அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் அதை பண்ணிட்டு வரலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போக சொன்னேன். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த சம்பங்கி மாலையோ இல்லை மல்லிகைப்பூ மாலையோ சாத்திட்டு ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு வர சொன்னேன். அந்த தாமரைப்பூ எடுத்துகிட்டு வர சொன்னேன். அந்த தாமரைப்பூலேருந்து 5 அல்லது 6 இதழ்களை எடுத்து இந்த பண்டிலில் வைக்க சொன்னேன். இதை உங்களுடைய தென்மேற்கு மூலையில் வைக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லை, அந்த பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்கள் வீட்டில் சுபிக்ஷ மழை தாண்டவம் ஆடும். இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு அனுபவிக்க தெரியாதுன்னு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தாங்கிட்ட இருக்கிறது அனுபவிக்க தெரியாது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய மகான் ஒரு கோயிலுக்கு போகிறார். அந்த கோயில் வாசலில் ஒரு ஆள் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார் கையில் திருவோடு வச்சுண்டு. இந்த மகானுக்கு திருக்கால ஞானமும் உண்டு. அதாவது 3 காலங்கள் முன்னாடி பின்னாடி வரக்கூடியது எல்லாமே அவர் ஞானம் உள்ள மனிதர். அவர் இந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே அவனை மேலே பார்ப்பார், கீழே பார்ப்பார், அவனை மேலே இங்கேயும் பார்த்துட்டு அந்த திருவோடை பார்ப்பார். இங்கே கொடுப்பா அப்படிம்பார். எதுக்குன்னு கேட்பார். இல்லை கொடு நான் சொல்கிறேன்னு அந்த திருவோடை வாங்குவார். திருப்பி பார்ப்பார். இந்த திருவோடு எத்தனை நாளாக வச்சுருக்கேன். எங்கள் கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து இருக்குது சார். கொள்ளு தாத்தா கொடுத்தார், தாத்தா அப்பா கொடுத்தார், அப்பா எங்கட நாங்கள் எல்லாருமே பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடக்கிற ஒரு அழுக்கு தேங்காய் நாரை வச்சு நல்லா தேய்ப்பார். இவன் கத்துவான் பிச்சைக்காரன், ஐயா சாமி அதை உடைச்சிடாதீங்க, அதை தேய்ச்சிடாதுக்கு, அதை எதுவும் பண்ணிடாதீங்க, அதில் தான் எங்கள் வாழ்க்கையாக இருக்குன்னு. அட இருடா அப்படின்னு சொல்லிட்டு தேய்ப்பார். நல்லா அழுக்கு போக தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் கலரில் ஒரு விஷயம் தெரிய வரும். என்னடான்னு பார்த்தா அந்த திருவோடு ஒரு தங்கத்தில் செஞ்ச திருவோடு. ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு மகான் இந்த பிச்சைக்காரனோட கொள்ளு தாத்தாக்கு கொடுத்துதான், இதை வச்சு பொழப்பு நடத்திக்கோ அப்படின்ட்டு. அவர் கொடுத்தது இதை விற்று பணமாக்கி அதனை நீ தொழில் பண்ணுடா அப்படின்ட்டு. ஆனால் அந்த கொள்ளு தாத்தா அப்பா பையன் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அதை பிக்ஷை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ பணத்தை கொடுத்தாலும் பிக்ஷை தான் எடுப்ப அப்படின்னா உனக்கு எதுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படின்ட்டு பெருமாள் என்ன பண்ணிடுவார், பணத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் பணத்தை எந்த அளவுக்கு தானமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெல்லில் தண்ணியை எடுக்க தான் நீர் ஊறும். அதுபோல் பணத்தை கொடுக்க தான் பணம் ஊறும், வளரும். அதனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. அந்த பணத்தை கொண்டு வரத்துக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் புதன்கிழமையோ சனிக்கிழமையோ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். பெருமாள் கோயிலுக்கு சென்று
சம்பங்கி பூ மாலையும் அல்லது மல்லிகைப்பூ மாலையும் சாற்றி வழிபடுவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்படி அதுக்கும் மேலேயும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது வீக்காக இருக்குது, 2ஆம் இடம் 11ஆம் இடம் அதெல்லாம் வீக்காக இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.